ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் அது என்ன நன்மை, அது என்ன தீமை என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய அடிப்படை வகுப்பு. இதிலேயே நீங்கள் ஒரு பாடத்துக்கு ஒரு வீட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் அல்லது ஒரு ராசியில் நின்ற ஒரு கிரகத்திற்கு எடுத்துக்கொண்டால் அந்த ஜாதகருக்கு எந்தெந்த வீடுகள் எல்லாம் நன்மை, எந்தெந்த வீடுகள் எல்லாம் தீமை என்பதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு கட்டம் போட்டுக்குங்க. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஜோசியம் வராது. அப்போ முதல்ல ஒரு 12 கட்டம் போட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஓம்னு எழுதி அதை ராசின்னு எழுதிக்குங்க. உங்களுடைய குருவை நினைத்து கொள்ளுங்கள். பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சுமுகம் ஏகதந்தம் கபிலம் கஜகர்ணிகம் லம்போதரம் விகடம் விக்னராஜம் தூபகேதம் கணாத்தட்சம் பாலச்சந்திரம் வக்ரதுண்ட ஹேரம்ப மதபோதித சித்தி விநாயகாய நமோன்னு வகை. இப்போ நேராக சப்ஜெக்ட்டுக்கு போகிறேன். வளவலன்னு பேச மாட்டேன். நான் நேராக கிட்டத்தட்ட அந்த 1 மணி நேரம் கிட்டத்தட்ட இதே 20 நிமிஷம் ஆகிடுது. ஸ்ரீ குருப்யோ நமக. ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் என்ன நன்மை, என்ன தீமை, அதை நாம் சிந்திக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு 80%லேருந்து 90% வரைக்கும் உங்களுக்கு ஜாதகம் பலன் சொல்லும்போது சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ அடியன் நான் பணிவோடு சொல்கிறத நீங்கள் உள்வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ஹோம் ஒர்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஒரு புத்தகத்தை படித்து நீங்கள் அந்த பலன் கேட்டிங்கன்னா அது எழுதப்பட்டிருக்கும். அது பேசாதவங்களோட அதோட லாஜிக் உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் குழப்பமாகிட்டே இருக்கும். அதனால தான் குருவில்லாத வித்தை சொத்தைனாங்க. அப்போ இன்றைக்கி அடியன் பணிவோடு சொல்வதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் பயிற்சி எடுக்கணும். இப்போ ஒரு கட்டம் போட்டுக்குங்க. அதில் அடிப்படை விஷயம்னு எழுதிக்குங்க. இதுக்கு பேர் பேசிக் அஸ்ட்ராலஜி. முதல் வீடு மேஷம். அந்த மேஷம்ங்கிற ஒரு வீட்டில் அதை லக்னமாக கூட வச்சுக்கோங்க. அந்த மேஷம் என்கிறது முதல் வீடு. அதில் என்ன பிளானட் வேணாலும் இருக்கட்டும். அந்த மேஷம் என்கிற வீட்டில் 9 கிரகங்களில் எந்த பிளானட் வேணாலும் இருக்கட்டும். அது மேஷம் என்பது 1ன்னு போட்டுக்குங்க. 1ஆம் பாவம். அதுக்கடுத்த வீடு 2ஆம் பாவம். அதற்கடுத்த வீடு 3ன்னு எழுதிக்கணும். நீங்கள் நம்பரை முதல்ல எழுதிக்கிட்டே வாங்க. 1 2 3 4 5ன்னு அப்படி 12 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கங்க. இப்போ 12 வீடுகளில் நீங்கள் நம்பர் போட்டீங்க. இப்போ மேஷத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம்? இப்போ நமக்கு 12 பாவங்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும். பாவகாரகத்துவம். மேஷத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இப்போ 6ஆம் வீடுன்னு ஒரு நம்பர் போட்டிருப்பீங்க. அந்த 6ஆம் வீட்டில் கை வச்சுக்கோங்க. அதுலேருந்து இந்த மேஷத்தை எண்ணி பார்த்தீங்கன்னா 8வது வீடாக வரும். 8வது வீடாக வரும். அதே இது 1வது வீட்டிற்கு அது ஜென்மம்னு பேர். இப்போ பாருங்கள் 2ஆம் வீட்டிற்கு இப்போ 2ன்னு போட்டிருப்பீங்க. அதில் கை வைத்துக்கிட்டு அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு அந்த மேஷத்தில் உள்ள கிரகங்கள் 12. இப்போ 2ஆம் வீட்டிற்கு அது 12ஆம் வீடு. அதே போல் 3ஆம் வீட்டிற்கு எண்ணி வந்தீங்கன்னா அது 11ஆம் வீடு. அதே போல் 4ஆம் வீட்டில் கை வச்சுக்கிட்டு அதிலேருந்து 1 2 3ன்னு எண்ணி வந்தீங்கன்னா இந்த மேஷம் 10ஆம் வீடாக இருக்கும். இந்த வீடு என்ன இருக்கும்? 10. அப்போ அதே போல் 5ஆம் வீடு 5ன்னு நம்பர் போட்டிருப்பீங்க. அந்த 5லேருந்து எண்ணி வந்தீங்கன்னா அதற்கு 9ஆம் வீடு. 6ஆம் வீடுன்னு ஒன்று போட்டிருப்பீங்க. 6ன்னு போட்டிருப்பீங்க. கண்ணியில் போட்டிருப்பீங்க. அதுலேருந்து இந்த மேஷம் 8ஆம் வீடு. அப்புறம் துலாம் ராசி 7ஆம் வீடாக இருக்கும். 7ன்னு போட்டிருப்பீங்க. அந்த 7லேருந்து இந்த மேஷம் 7ஆம் வீடாக வரும். 7க்கு 7. விருச்சிகம் 8ஆம் வீடாக வரும். 8க்கு அது 6ஆம் வீடாக வரும். 8லேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா அது 6வது வீடாக வரும். 9ஆம் இடம் அப்படின்னா 9ஆம் இடத்திற்கு அது 5ஆம் வீடாக வரும்.
10ஆம் வீடு அதுலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மேஷம் 4வது வீடாக வரும். 11ஆம் வீடு அதுலேருந்து எண்ணினீங்கன்னா 3ஆம் வீடு. 12ஆம் வீடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது 2ஆம் வீடாக வரும். இப்போ 1ஆம் வீட்டுக்கு அது 1. இது வரையிலும் நீங்கள் சொன்னது புரிஞ்சிருச்சா? யாராவது ஒருத்தர் பேசுங்க. ஹலோ ஹலோ, யாராவது ஒருத்தர் பேசுங்க. ஐயா வணக்கம். புரிஞ்சிருச்சா? ரொம்ப சந்தோஷம். குருநாதரே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்த சாப்டருக்கு போகலாம். இப்போ நீங்கள் இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற முறைகள் கேபிக்குள்ளரையும் உள்ளே போயிடும். ரொம்ப எளிமையாக பலன் எடுக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஜாதகம் பலன் உரைப்பதற்கு இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் மாத்திரம் தெரிஞ்சால் போதும். அதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும். அதே போல் நீங்கள் அடுத்து எழுதிக்கிங்க. அப்போ மேஷத்தில் ஒரு பிளானட் இருந்து அது தசையோ அது புத்தியோ அந்தரமோ நடந்தது என்றால் நீங்கள் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். வார்த்தையின் தெளிவை கவனிக்கணும். ஜாதகருக்கும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்லதையோ கெட்டதையோ பலன்களை தரும். இதுதான் விதி. முதல்ல இது ஒன்று இருக்குது. அடுத்து 2, அப்படி மேசத்தில் கிரகம் இருந்து தசாபுத்தி காலத்தில், தசாபுத்தினா என்ன அர்த்தம்? வாழ்வின் சம்பவங்கள். அந்த மேசத்தில் கிரகம் இருந்து தசாபுத்தி என்னென்ன பண்ணோம், அந்த காலத்தில் எப்படி நீங்கள் எச்சரிக்கையாக எதில் இருக்க வேண்டும் என்று முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதில் நன்மை எதில் தீமைங்கிறதுக்கு கான்செப்ட். ஒரு வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினால் 12 பாவங்களில் குடும்ப உறுப்பினருக்கும் ஜாதகருக்கும் 12 செயல்களுக்கும் எது நன்மை தரும், எது தீமை தரும், இவ்வளோதான் லாஜிக். அப்போ எதில் நன்மை எதில் தீமைன்னு முதல்ல தீமை எழுதிக்கங்க. முதல்ல நல்ல விஷயங்கள் இயற்கையாக நடக்கும். நம்மக்கிட்ட வரும்போது ஒரு கெடுதலான விஷயங்கள் வருது அப்படின்னா நீங்கள் முதல்ல படிச்சுக்கணும். அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிச்சுங்க. ரொம்ப கான்வர்சேஷன் நான் பேச போகிறது இல்லை. இப்போ எடுத்தவொடனே ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். எழுதிக்கங்க. 6ஆம் வீடு 8ஆம் வீடு 12 6 8 12 எழுதுங்க. இந்த 3 பாவங்களையும் ஜாதகர் கவனமாக இருக்க வேண்டும். எழுதிக்கங்க. 6 8 12 இந்த பாவங்கள்லேயும் 3 பாவங்கள்லேயும் அவர் கவனமாக இருக்கணும். ஏன் சார் அப்படி இருக்கணும்? இப்போ 6ன்னு எழுதிக்கங்க. 6 போட்டுக்குங்க. அது மேசத்துக்கு மேச லக்கணம் வச்சுக்கோங்க, மேச ராசின்னு வச்சுக்கோங்க. மேசத்துலேருந்து ஜாதகருக்கு ஒரு திசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. அது லக்கணம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. மேசத்திலிருந்து 6ஆம் வீடு அது எதை தருகிறது? இந்த பாவகாரகத்துவம் படிச்சிருப்போம். அந்த 12ல் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக பக்கத்துலேயே டேபிள்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் பலன் சொல்கிற வரைக்கும் பாவகாரகத்துவம் ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவத்தை பக்கத்தில் வச்சுக்குங்க. இப்போ 6ஆம் வீடு என்பது மேசத்துக்கு அது 6ஆம் வீடு. அப்போ ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க. ருணரோக சத்துருஸ்தானம், எதிரி வம்பு வழக்கு கடன்கள் அந்த மாதிரியான உத்தியோகம் வேலைன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த பாவத்தை வச்சுருக்கு. ரொம்ப சிம்பிளான காரகத்துவத்தை பற்றி எடுத்து பேசுவோம். அப்புறம் 8ன்னு எழுதிக்கங்க. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன செய்ய போதும்? நல்ல கவனிங்க, வார்த்தையை கவனிங்க, ஐயாவை பாருங்கள். இந்த 6 8 12 லக்னம் என்கிற ஜாதகருக்கு எதிர்மறையாக செயல்படும். இங்கே தான் நீங்கள் கெடுபலன்கள் ஏன் நடக்குது அப்படின்னா, மற்ற கிரகங்கள் மற்ற பாவங்கள்லாம் அனுசரித்து போகும். குறிப்பாக 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் என்பது 6 கூட கொஞ்சம் நன்மையை தரக்கூடியது தான். அதில் ஒன்றும் ரொம்ப குறை சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் நம்ம கவனத்தில் எடுத்துக்கும் போது 6 8 12
அந்த பாவங்கள் லக்னம் என்கிற ஜாதகருக்கு, ஜாதகருடைய வாழ்வின் வழிமுறைகளுக்கு, அவருடைய பாதைக்கு சுமூகத்தன்மையை தருவது இல்லை, எதிர்மறையாக செயல்படுகிறது. இந்த வார்த்தையை தமிழில் மொத்தம் நீங்கள் இதை முதல்ல மூல கருத்து இதை வாங்கி உள்ள மட்டைகளை போட்டுக்கணும். 8 12 ஒரு ஜாதகருக்கு ஒரு கீழே சாய்க்க போகுது, ஒரு கசப்பை கொடுக்க போகுது அப்படிங்கிறது சொல்கிறோம். 6 8 12 துர்ஸ்தானம், மறைவு ஸ்தானம். என்ன மறைவு என்பது லக்னம் என்கிற ஜாதகருக்கு எதிர்மறையாக செயல்பட போகுது, அவ்வளோதான். நிறையா டிகிரி, ஆங்கில, வான்மண்டலம், ஒளி அலைகள் அதெல்லாம் பிறகு படிச்சுக்கோங்க. முதல்ல எளிமையாக இதை தெரிஞ்சுக்கோங்க. அது அப்புறம் மைனூட்டாக பேசுகிறதெல்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம். அதனால் அப்போ 8 என்பது ஒரு வலி, வேதனை, ஒரு வழக்கு, ஒரு விபத்து, ஒரு கடனை கொடுத்துரும். 12 என்பது பிரித்தல், பிரிந்து போகுதல். நல்லா கவனிச்சுக்கணும். அது 2க்கு 2ஆம் பாவத்திற்கு அது 12. அப்போ 12ஆம் பாவம் 6 8 12 அதுதான் நம்ம பற்றி பேசுகிறோம். அப்போ 2க்கு 2ஆம் பாவத்திற்கு அது 12. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ ஜாதகருக்கு 2ஆம் பாவத்தினுடைய தன்மையை ஒரு கசப்பை தரப்போகுதுங்கிறத ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். 2ஆம் பாவத்திற்கு அந்த கிரகமானது 12ல் மறைஞ்சிருக்கு. மறைந்திருந்தால் என்ன செய்ய போகுது? சுலபமாக, சுகமாக, வளமாக, நலமாக அந்த பாவத்தை, காரகத்துவத்தை ஜாதகர் அனுபவிக்க முடியாது. அப்போ கரடு முரடாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இப்போ 2ஆம் பாவம் குடும்பம், தனம், பொருளாதாரம், பணம் வரும் வழி. நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், பாவ சேர்க்கையை எடுத்து நீங்கள் கையாளும் போது என்ன பண்ணணும்? 2ஆம் பாவம், 2ஆம் பாவத்துக்கு அது 12. அப்போ 2ன்னு போட்டு 12ன்னு போட்டால் 2னா குடும்பம், 12னா பிரிதல். அப்போ ஜாதகர் குடும்பத்தை விட்டு வெளியே செல்வார், பிரிந்திருப்பார், பிரிந்து வாழ்வார். இப்படி பலன் பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ அதற்குரிய சூழ்நிலையும் சொல்லும். பிரிந்து இருக்கிற மாதிரி இருக்கும், சேர முடியல, வேலை வச்சு ஓடிக்கிட்டே இருப்பார், அப்படி இப்படிப்பட்ட நிலையில் அந்த பாவக இணைப்பு அப்படி வரும். அப்போ 2ஆம் பாவம் 12ஆம் பாவத்தோடு தொடர்பு அப்படி வரும் பொழுது 2ஆம் பாவம் என்பது பணம் வரும். அப்போ ஃபினான்ஷியலில் 12 இப்போ லாக் ஆகிடுறாரு. சர்ப்ரேஷன் இல்லை, பணம் பரிவர்த்தனைகள் இல்லை. எப்போ நடக்கும் இதெல்லாம் பொதுவாக சொல்ல முடியுமா? தசா புத்தி காலத்தில் தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஒரு கிரகம் அந்த திசையோ புத்தியோ அந்தரத்தையோ நடத்தும் பொழுது தான் அந்த செயல் நடக்கும். அதனால் நாம் இந்த இணைப்பை தெரிந்து கொண்டு படித்து வைத்து கொண்டால் அந்த தசா புத்தி காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்குமே அப்படின்னா, ஆமாம் சார் அப்படின்பா. அப்போ 2ஆம் பாவகத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சிருச்சா? அதற்கு அப்புறம் பாருங்கள், 6ஆம் வீட்டிற்கு அது 8ஆம் வீடாக இருக்குது இல்லையா? 6ஆம் பாவங்கிறது ஒரு வேலை. அதுக்கு போய் அதுக்கு 8வது வீட்டிலேருந்து ஒரு கிரக திசை நடத்தினா நல்லாவா இருக்கும்? இனிமையாவா இருக்கும்? பிரச்சனை வரும் இல்லையா? அப்போ 6 என்பது ஜாப்பு, 6 என்பது ஹெல்த்து, 6 என்பது எனிமி. ஹெல்த்து நல்லா புரிஞ்சுட்டேலா? அப்போ வேலை, ஆரோக்கியம் எதிரிகள். இவங்க மூலியமாக என்ன ஆகும்? பிரச்சனை வரும். 6ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடத்துல போய் இருக்குது, ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துது, அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ 8 என்பது பிரச்சனை, விபத்து, எதிர்மறையாக செயல்படுதல், சின்ன விபத்து, சின்ன வழக்கு, இதெல்லாம் ஏற்படும். புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, இப்போ மறுபடியும் எழுதுங்க. 2ன்னு எழுதிக்கங்க, அது பக்கத்தில் ஈக்குவல் டு போட்டு வாய். 6ஆம் இடம் என்பது உணவு, 8ஆம் இடம் என்பது பிரச்சனை, துன்பம். அப்போ எப்படி வரும் அப்படின்னா, ஃபுட் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம். என்ன வரும்? ஃபுட்டு ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் உண்டு. புரிஞ்சிருச்சா? ஆமாம், ஃபுட்டு ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் உண்டு. அதுக்கப்புறமேல என்ன பண்ணோம்? இந்த 2 6 8 கனெக்ஷன் பண்ணிக்கணும். 2 6 8 கனெக்ஷன் பண்ணிக்கணும். புரிஞ்சு கொடுத்தா? ஆமாம். அப்படிங்கும்போது ஒரு ஸ்மால் ஆக்சிடெண்ட், ஒரு சின்ன விபத்து நடக்குது, வண்டியிலேருந்து கீழே விழுந்தேன், மேலேருந்து கீழே விழுந்துட்டேன், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமேல என்னாகும்? கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள்,
அதற்கப்புறம் என்ன ஆகும்? இதோட பணம் கொடுத்தேன் சார், அவன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டா சார். நான் 2ஆம் பாவம் பணம். அது 6வும் தொடர்பு இருக்குது. 6க்கும் 8க்கும் 2ஓட திரிகோணத்துக்கு 1ஓட திரிகோணம் ஜாதகர் 2, 6, 8 வரும் பொழுது ஜாதகருக்கு இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு மைனஸை தருது. அப்போ இதில் கவனமாக இருக்கணும்னு யார் சொல்லணும்? ஜாதகர் நோட்டை கொண்டாந்து நீட்ட போகிறார், அடுத்த தசா புத்தி இப்படி வரப்போகுது. அப்போ இதிலெல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்து இதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டா, நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் அவர் அடுத்த டீம் ஜாதகம் பார்க்க வருவார். அவர் அப்போவே எழுதி கொடுத்தார் சார், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்னு சொன்னார், அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்பார். இப்போ பாருங்கள், அப்போ மேசத்தில் ஒரு கிரகம் இருந்தால், மேசம் ஒரு லக்னமாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை சந்திச்சே தீர்வார்கள், சந்திச்சே தீரணும். அப்போ நம்ம இப்போ நம்ம பூசி பெரியசாமி போன்ற மகான்கள், ஜோதிட மகான்கள், பேராசிரியர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம், அடியன் சிறுவனுக்கும் நிறைய அனுபவங்கள் உண்டு. அப்போ என்னுடைய அனுபவத்தில் இந்த கடன் வழக்கு சந்தித்தவங்க இருப்பாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு கடன் வழக்கு சந்திச்சிருக்கணுமே அப்படின்னா, ஆமாங்க கடன் வழக்கு சந்திச்சேன்பாங்க. அப்போ நிறைய பேருக்கு 6ஆம் இடம் உத்தியோகம் 8 தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன், ஜாப்பு கை விட்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அப்போ ஜாப்பு கை விட்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நடக்கும். சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இதுதான் 100க்கு 100 விஷயங்கள். இதை விட இன்னும் நிறைய கரகத்துவத்தை சொல்லலாம். பட் நமக்கு அடிப்படை இது இருந்தால் போதும். அப்போ மேச சுக்கிரன் யாருக்கு நன்மை? மேச சுக்கிரன் யாருக்கு நன்மை? இங்கே யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்? முதல்ல நெகட்டிவ் பார்த்துட்டோம், இப்போ பாசிட்டிவ்க்கு வந்துட்டோம். அப்போ மேச சுக்கிரன் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து 3ஆம் இடத்துக்கு போயிடுங்க. இப்போ மேசத்துலேருந்து 3ஆம் இடம் யார்? மேசத்துலேருந்து 1, 2, 3 அப்படின்னா மிதுனம் வந்துடும். அப்படிங்களா? அப்போ மிதுனத்திற்கு அங்கே கை வச்சிட்டிங்கன்னா இது 11ஆம் வீடு. அப்போ ஒரு வீட்டுக்கு 11ஆம் வீடு என்ன செய்யும்? நன்மையை தரும். இதே நன்மையை தரும். அப்போ நல்லா பாருங்கள், இந்த 3ஆம் வீட்டுக்கு இது லாபமாக இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஐயா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இடமாற்றமோ, ஒரு வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபரோ சம்மந்தமான விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் நகை சம்பந்தமான விஷயத்துலையும் ஒரு கமிஷன் கான்ட்ராக்ட், இந்த காலகட்டத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஒரு கமிஷன் வேலை அப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா லாபத்தை கொடுக்கணும். ஆமாம் சார், அந்த காலகட்டத்தில் என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருந்தது சார், அவர் என் நம்பர் கொடுத்தாரு, நான் பார்த்து விற்றுட்டேன் சார், எனக்கு அன்றைக்கி ஒரு 40,000 ரூபாய் கிடச்சி சார் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் 3ஆம் இடம் ஆபரணங்கள், அப்போ நகை, இதெல்லாம் ஜுவல்லரி, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ 3ஆம் பாவத்துக்கு அது லாபமாக இருக்குது. அப்போ பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணலாம். ரொம்ப நாளாக ஒரு கரஸில் ஒரு படிப்பு படிக்கலான்னு இருந்தேன், படிக்க முடியல, ஆனால் அப்போ நான் படித்தேன் சார் அப்படி. நீங்கள் ஒரு கரஸில் படிச்சிருப்பீங்களே அப்படின்னா, ஆமாம் சார் கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னா. இப்போ நம்முடைய நோக்கம் என்னென்னா, ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதக நோட்டை கொடுத்தவுடனே நம்ம பலன் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவர் கேட்டுக்கிட்டே சுகமாக இருப்பார். அதுக்கப்புறமேல அவர் வாழ்நாள் முழுவதும் அங்கே போப்பா நல்லா சொல்கிறார். இதுதான் நம்ம ஒரு ஜோதிடருக்கு தேவை. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 3ஆம் பாவம் அப்படின்னா உயிர்காரகத்துவத்தில் இளைய சகோதரன், அவனுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ தசை நடத்தும் போது இப்போ பாருங்கள், ஒரு ஜாதகருக்கு பையன் ஜாதகத்தை கொண்டுட்டு வராங்க, ஒரு பேரண்ட்ஸ் கொண்டு வந்து என்னார், அவனுக்கு ஒரு 5 வயசு இருக்குது, அப்போ அந்த சுக்கிர திசை மேசத்துலேருந்து நடத்துது. இப்போ பாருங்கள், எங்களுக்கு அடுத்து ஒரு குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக இந்த காலகட்டத்தில் தசை நடத்தும் போது அப்போ என்ன ஆகும்? ஒரு இளைய சகோதரன் கண்டிப்பாக பிறப்பான், அது ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக பிறப்பான் அப்படிங்கிறத நாம் தெளிவாக சொல்லலாம். இதெல்லாம் பாவத்தில் உள்ள ஒளிந்திருக்கிற விஷயங்கள். புரிஞ்சிருச்சா? 5 வயசுக்காரன் கொண்டு வரான், இதே இது ஒரு 18 வயசுக்காரன், சார் இவனுக்கு மியூசிக்கு விளையாட்டுலாம் வருமா சார், சேர்த்து விடலாமான்னு கேட்குறாரு. இல்லை ஒரு படிப்பே படிக்கலான்னு கேட்குறான். ஒரு 18 20 வயசு அப்படிங்கிற மியூசிக் நல்லா வரும். 3ஆம் பாவம் விளையாட்டு மியூசிக். அப்போ என்ன பண்ணணும்?
அதில் ஈடுபட்டால் என்ன ஆகும்? ஜெயிச்சிடலாம். 3ஆம் பாவம் தைரிய வீரிய விஜயஸ்தானம். அப்போ 3ஆம் பாவம் இளைய சகோதரம். அப்போ ஒரு ஆள் வராரு, எனக்கு ஒரு 50 வயது நான் இருக்குது சார், வேலைக்கு ஆளே கிடைக்கல சார்னு முதல் தேசம் சொல்கிறார். இப்போ சுக்கிர தேசம் வந்துருச்சு. அப்போ ஆள் அடிமையெல்லாம் கிடைப்பாங்க. ஏன்னா 3ஆம் பாவத்துக்கு அது 11ஆம் பாவம். அப்போ இந்த மாதிரி அது சங்கீதத்தை படிக்கலாம். அப்போ பூமியால் ஒரு லாபம் வருமா? கண்டிப்பாக வரும். இடம்ங்கிறது வந்துடும். அப்போ லாபம் வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இப்போ நாம் அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போ பாருங்கள், இப்போ 3ஆம் பாவம் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்த 4ஆம் பாவத்துக்கு போவோம். இப்போ 4ஆம் இடத்துக்கு இந்த மேஷம் எப்படி வரும்? 10ஆம் இடமாக வரும். 4ஆம் இடத்துக்கு என்ன வரும்? 10ஆம் இடமாக வரும். அப்போ மேஷம் என்பது மேஷத்தில் சுக்கிரன் அப்படின்னா அப்போ என்ன சொல்லும்? அந்த ஜாதகருக்கு வராங்க, அவங்களுக்கே ஒரு 25 வயசு வருது, ஒரு 30 வயசு வருது. அவங்க அவங்க ஜாதகத்தை பார்க்குறோம். இப்போ எல்லா வயது தரப்பில் உள்ளவங்களுக்கும் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது கவனமாக இருக்கணும். அப்போ ஒரு பாவம் எல்லாருக்கும் காலகட்டத்தில் வேரியேஷன் இருக்கும். மேசத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், எங்கே உங்களுக்கு குழந்தை பாக்கியமெல்லாம் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆமாங்க எனக்கு குழந்தை லேட் இல்லாமல் கல்யாணம் முடித்த உடனே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். சுபக்கிரகம் இருந்தால். இதே இது பாவக்கோள்கள் இருந்தால் என்ன ஆகும்? கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அது கிடைச்சிருக்கும். எப்படி கிடைச்சிருக்கும்? இப்போ 4ஆம் பாவம், 4ஆம் பாவத்துக்கு அது எந்த பாவம் வருது? மேசம் 10ஆம் பாவமாக வருது. அப்போ 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் மேச சுக்கிரன். அப்போ அந்த ஜாதகருக்கு ஒரு 25 வயசு 30 வயசு கொடுக்குறாங்க. ஏங்க உங்களுக்கு மேசத்தில் ஒரு கிரகம் இருக்குது, உங்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் லேட் இல்லாமலேயே உங்களுக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னா, ஓகே சூப்பர் சூப்பர், ஆமாம் சார் கிடைச்சி சார் அப்படிம்பாங்க. அப்போ 4ஆம் இடம் என்பது தாய், 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். நல்லா கவனிக்கணும். 4ஆம் இடம் என்பது தாய், 10ஆம் இடம் கர்மஸ்தானம். கர்ம புத்திரன் வேணும். அது காலபுருஷத்துக்கு 5ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக சுபகிரகம் இருந்தால் நன்மை தரும். மேசத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் போது 4ஆம் இடம் என்கிற 4ஆம் பாவத்துக்கு அது 10ஆம் பாவம். அப்போ 10ல் ஒரு பிளானட், ஒருவேளை இந்த கிரகம் சரியில்லாமல் இருந்தால், பிளானட் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு திசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க, தாய்க்கு கர்மம் பண்ண வச்சுவிடும். 10 என்பது கர்மம், தாய்க்கு ஒரு கர்மம் பண்ண வச்சிடும். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்போ சுபக்கோள்கள் இருந்தால் நன்மையும், பாவக்கோள்கள் இருந்தால் 4 என்கிற பாவத்தை ஆகிய உயிர்காரகம் உள்ள தாய்க்கு அது பிரச்சனையை கொடுத்துரும். சரி, அப்படி இல்லை, 4ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தாயாரை கர்மம் பண்ண வச்சிடும். அவங்க அப்பா அம்மா வகையில் யாராவது ஒருத்தங்க இறந்து போயிடுவாங்க, இல்லை தாய் வெளியிலையோ, இல்லை தாயாருக்கும், இல்லை தாயோட உடன் பிறப்புகளுக்கும் இது வந்துடும். நல்லா கவனிக்கணும். 4ஆம் இடம் தாய்னா தாய் வெளியில் உள்ள கர்மன்னா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி 4க்கு 10. 4ஆம் இடம் தாய் கர்மம், 4ஆம் இடம் தாய்னா தாயோட சகோதரன். ஏன்னா செவ்வாய் வீடு இருக்கு இல்லையா? அப்போ அது என்ன செய்யும்? அந்த கர்மம் அந்த ரிலேட்டிவ் சர்க்கிளுக்குள்ளார இருக்கிறதான்னு ஒரு வார்த்தை சொல்லணும். ஆமாம், கரெக்ட். என் தம்பியோட மாமனார் ஒருத்தர் இறந்தார், தம்பிக்கு ஒரு இது பண்ணார், இப்படி ஏதோ ஒன்று அந்த கர்மாவை செய்ய சொல்லும். இதெல்லாம் பாவத்துக்குள்ளார ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்கள். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பழைய ஆட்கள், பண்டைய காலத்தில் ஜோதிட அறிஞர்கள், ஜோதிட மேதைகள்லாம் பழைய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ மேசத்தில் ஒரு கிரகம் இருந்தால், அப்போ ஒரு வீடு கட்டினேயா, வீடு கட்டி பிடிச்ச உடனே ஒரு கர்மம் பண்ணியா, அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா கவனிக்க, தாயாருக்கு கவனம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஜோசியர்கள் நோட்டை எடுத்த உடனே கடன்னு சொல்லுவான். அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னா, இந்த பாவத்துள் பாவத்தை இணைத்து சொல்லுவான். இதெல்லாம் தான் ரகசியம். அப்போ நீங்கள் பயிற்சி எடுத்தால் நீங்களும் சொல்ல முடியும். அதே போல் 3ஆம் இடத்துக்கு என்ன வரும்? அது 11ஆம் இடமாக வந்துச்சுல ஏற்கனவே, 3க்கு 11. அப்போ தொலைத்தொடர்பு கல்வியில் படிச்சிங்களா, கரஸ்பாண்டில் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்போ எழுதுதல் 2ஆம் இடம் பேசுதல், 3 என்பது எழுத்து, 11 என்பது லாபம்.
அப்போ நிறைய புத்தகம் எழுதுகிறவங்களுடைய ஜாதகம், நிறைய நான் ஜோசிய புக்கு அவர் எழுதியிருக்கார் அப்படின்னா அவருக்கு 3-11 தொடர்பு இருந்து, அது சுபக்கோள்கள் தொடர்பு இருந்தால் நல்ல பலன் டக்குன்னு நடக்கும். அப்போ 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 வந்து 3ஆம் இடத்திற்கு அது 11 நன்மையை தரும். நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஆமாம், வச்சுக்கணும். அப்போ அந்த காலத்தில் மேஷத்தில் கிரகம் இருந்தால் நல்லா கவனிச்சுக்கணும். மேஷத்தில் கிரகம் இருந்தால் 3க்கு அது 11 லாபம் இல்லையா? இப்போ மேஷத்தில் கிரகம் இருந்தால் இளைய சகோதரன் ஒன்று உண்டு அப்படின்னு நீங்கள் டிக்ளரே பண்ணிடலாம். இளைய சகோதரன் உண்டு. எப்படி சொல்கிறீங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், கொஞ்சம் லாஜிக் வேணும் இல்லையா? அது இப்போ பாருங்கள், இளைய சகோதரம் என்றால் 3ஆம் பாவம். அப்போ 3ஆம் பாவங்கிறது காலபுருஷத்துக்கு எதுனா மிதனம். மிதனத்துக்கு திரிகோணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதனத்துக்கு 5ஆம் பாவம் துலாம். மிதனத்திற்கு 9ஆம் பாவம் பாக்கியம் எது என்றால் கும்பம். அப்போ மிதனம், துலாம், கும்பம். மிதனம் என்கிற ஒரு பாவம் லாபத்தை பெறுகிறது என்று சொன்னால், இந்த மிதனம், துலாம், கும்பம், மேஷம் இதில் கிரகம் இருந்தால் ஜாதகருக்கு ஒரு இளைய சகோதரன் உண்டு. என்ன உண்டு? இளைய சகோதரன் உண்டு. அப்போ மேஷம், துலாம், கும்பம், மிதனம் இந்த 3லும் கிரகம் இருந்தால் இளைய சகோதரன் உண்டு. தாராளமாக சொல்லலாம். இதெல்லாம் நம்ம பாவத்தில் எடுக்கிறது. இப்போ அடுத்து பாருங்கள், அது மாதிரி மேஷத்தில் ஒரு கிரகம் இருந்தது என்றால் அந்த காலகட்டங்களில் தசாபுத்தி நடக்கும்போது குழந்தை பேரும் உண்டாகும். இது என்னடா புதுசாக சொல்கிறிய அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வயசில் இந்த கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது குழந்தைகள் உண்டு. எப்படி சொல்கிறீங்க? நல்லா பாருங்கள், மேஷத்துக்கு 5ஆம் இடம் எது? 5ஆம் இடம் தானே புத்திர பாவம். மேஷத்துக்கு 5 சிம்மம். அப்போ அந்த சிம்மம் தானே, அந்த சிம்மத்துக்கு 5க்கு அது 9ஆம் இடம் ஆகுது இல்லையா மேஷம். அப்போ 5க்கு பாக்கியஸ்தானம் ஆகுது இல்லையா? அதனால் மேஷத்தில் ஒரு நல்ல கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறனால குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லலாம். அதே நேரம் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். என்ன ஆகும்? 5ஆம் இடத்துக்கு 9இல் கிரகம் தசாபுத்தி காலத்தில் ஜாதகருடைய வாழ்க்கையில் அவர் ப்ரொமோஷன் ஆகிடுவார். அவர் ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு உயருவார். அந்த 5, 9 என்பதெல்லாம் ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கும். வாழ்வில் ஒரு கட்டத்தை உயர்த்தி கொண்டு போகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுது? அதே 9இல் ஒரு கிரகம் பாவ கிரகம் இருந்தால் அந்த குழந்தை பாக்கியத்தில் அனுபவிப்பதில் சில கஷ்டங்களும் பிறகு நன்மைகளும் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. சரி, இப்போ இதுவரையிலும் பார்த்துட்டோம். அடுத்து 7ஆம் வீட்டுக்கு போவோம். 7ஆம் வீடு அப்படின்னா துலாம் ராசி. மேஷத்தில் சுக்கிரன் இருக்கார். அப்போ 7ஆம் வீட்டுக்கு 7க்கு 7. அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேஷத்தில் கிரகம் இருந்தால் அப்போ 7ஆம் பாவம் என்பது கூட்டு தொழில். அப்படி செய்கிற இந்த மாதிரி ஜாதகம் வரும்போது அந்த குடும்பத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க. அப்போ ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, அவங்க 7ஆம் இடம் என்பது சோசியல் ஒர்க்கு. 7ஆம் இடம் என்பது ஒரு சோசியல் ஒர்க்கும் செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு விவாக பாக்கியங்களும் மனைவியினால் சுகதுக்கங்களும் கிடைக்கும். அதே போல் அவங்களுக்கு காமமும் பெருகும். அதே போல் வியாபாரம் தொழில், கூட்டு வியாபாரம், கூட்டு தொழில், அப்புறம் போல் வஸ்திர சம்பந்தமான வியாபாரங்கள் நன்மையிலும், தாம்பூலங்கள், சங்கீதத்தில் ஆர்வம் உண்டாகும், ஜனவசியங்கள் உண்டாகும், விவாதத்தில் ஜெயம் உண்டாகும், ரகசிய உறுப்புகளில் சில மைனஸ் வரும். அதே போல் 7ஆம் பாவத்தில் தொடர்புறும் போது விவாகரத்தும் வந்துடும் பாவக்கோள்கள்லாம் பார்த்தால். அதே நேரம் சில நேரங்களில் ஆண்மை சக்தி குறைவாக வந்துடும் பாவகிரகங்கள் பார்த்தால். இதனால் தந்தையினுடைய மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடியது தான் இந்த 7ஆம் பாவம். 7 என்பது நிர்வாகத்திறம். அப்போ 7க்கு 7 பலமாக இருந்தால் அதையும் பார்க்கணும். அதே நேரம் 7ஆம் பாவத்திற்கு 8க்குடையவன் 7ல் இருக்கார். அப்போ என்னாகும்? அப்போ ஒரு மரணத்தையும் அது சொல்லிவிடும். இப்படியெல்லாம் முழுமையாக நம்ம பாவத்தை, அதாவது பாவக்காரகத்துவத்தை கையில் வைத்து கொண்டால் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம மேஷத்தை வச்சு தான் சொல்லிக்கிட்டே வரோம். அடுத்தாப்பில் பாருங்கள், ஏற்கனவே 8 பற்றி பார்த்துட்டோம். இப்போ 9ஆம் பாவத்தை பற்றி பார்க்கணும். இப்போ 9ஆம் பாவம் என்பது மேஷத்தில் 9 என்பது தனுசு. இந்த தனுசுக்கு இந்த மேஷத்தில் உள்ள கிரகம் 5ஆம் வீடு. அப்போ 9 என்பது பிதா, அது தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்பா
அப்போ அப்பாவுக்கு அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடிய வீடு. 9ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் என்பது 9 தந்தை, அப்பாவுக்கு 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்பாவுக்கு அறிவு, புத்தி, மனம், பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை கொடுக்கக்கூடியது. ஆமாம், ஆன்மீகத்தையும் குறிக்கக்கூடியது. அவர் தெய்வீகம், அப்பா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பற்றியும் குறிக்கக்கூடியது. அப்போ மேசத்தில் நல்ல கிரகம் இல்லை என்றால் அப்பாவுக்கு 5ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுவரையிலும் நம்ம இப்படி சொல்லிக்கிட்டே வரோம். அடுத்து நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 10ஆம் பாவம். அப்போ 10ன்னு எழுதியிருப்போம், அது மகரத்தில் இருக்கும். அதுலேருந்து எண்ணி வந்தால் 4ஆம் பாவம். அப்போ ஒரே ஜாதகருக்கு தான் இந்த 12 பாவங்கள்லேயும் ஒரு கிரகம் திசை நடத்தினா இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, யார் யார் உறவுகள் இருக்குது, அவர் எப்படி நிலையில் இருப்பாருங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லலாம். ஒரு திசைக்கு இப்படி பலன் சொல்லுங்கள், ஒரு புத்திக்கு இப்படி பலன் சொல்லுங்கள், ஒரு அந்தரத்துக்கு பலன் சொல்லி சும்மா 2 பாயிண்ட் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். முதல்ல எடுத்து எழுதி பழகிக்கணும். அப்புறம் நாளடைவில் கண் பார்த்தா வேலை செய்யும். ஆமாம். அப்போ அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு இது 4ஆம் வீடு. அப்போ 10ஆம் இடம் பெரிய தொழில் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ்ஸே பண்ணுறாங்க. அப்போ மேசத்தில் நல்ல கிரகம் இருந்தால் என்ன இருக்கும்? 10க்கு 4ஆம் இடம் அப்படி எடுத்துக்கணும். 10 சொந்த தொழில். அப்போ 4ஆம் இடம்னா சொந்த இடம்னு அர்த்தம். அப்போ சொந்த இடத்தில், சொந்த கட்டிடத்தில் இவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சிருச்சா? அதே கிரகம் கெட்டுப்போச்சு, அதில் வேறு கிரகம் பாவ கிரகம் இருக்குது அப்படின்னா சொந்த இடத்துல அந்த வீடு பாவர்கள் இருந்தால், சரியில்லாமல் இருந்தால் சொந்த இடத்தில் வேலை செய்ய விடாது. என்னையா ஒரு வீடு குடியிருக்க விடலை, சொந்த வீடு கட்டியிருக்கான், அந்த வீட்டில் குடியிருக்க முடியல, அவன் வாடகை வீட்டில் இருக்கான். இதுதான் ரூல். ஏதோ ஒரு கிரகம் கொடுத்துருச்சு சொத்தை, ஒரு கிரகம் என்ன செய்ய அங்கே தொழில் செய்ய விடாது. இதெல்லாம் பல விஷயங்கள். அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் பாவம். அப்போ 11ஆம் பாவம்னா கும்பம். அந்த கும்பத்திலேருந்து எண்ணி இந்த மேசம் வந்தால் 3ஆம் வீடு. அப்போ 3ஆம் இடம் 11க்கு 3ன்னு எழுதிக்கணும். 11ஆம் பாவம் அது 3ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. இப்படித்தான் பாவகை இணைப்பு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ இந்த மாதிரி 11ஆம் வீடுங்கிறது மேஷம். அப்போ அதுக்கு நோ ப்ராப்ளம், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் சார்? அவங்களுடைய முயற்சி ஸ்தானம். 11ஆம் இடம் லாபம். 11ஆம் இடங்கிறது காரக உறவு என்ன? மூத்த சகோதரன். அப்படிங்கும்போது என்னாகும்? சித்தப்பாவையும் குறிக்கும், அப்போ மூத்த சகோதரனையும் குறிக்கும். 9க்கு 3ஆம் இடம் தானே 11. 9 அப்பாவுக்கு 3ஆம் இடம் 11, அது இளைய சகோதரனை குறிக்கும். அப்போ அவங்களுக்கு அது நன்மையை தரும். அப்போ அது 3ஆம் இடமாக வேலை செய்யும், நன்மைகளை தரும். ஒருத்தர் திசை நடக்கும்போது அண்ணனுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, தம்பிக்கு நடக்குது, அண்ணன் நல்லா இருக்கான், சித்தப்பா நல்லா இருக்கான், அண்ணன் நல்லா இருக்கான் அப்படின்னு பார்த்தா அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக. அதனால தான் ஜாதகம் என்ன தனி மனிதனுக்கு மட்டும் இல்லை, குடும்ப உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு இதிலே இருக்குது. மாமனார், மாமியார், ஆமாம், இப்படி எல்லா உறவுகளுக்கும் இந்த பாவத்தை வச்சு எடுத்து எழுதி நீங்கள் பலன் சொல்ல முடியும். அடுத்து பாருங்கள் 12ஆம் பாவம். 12ஆம் பாவம்னா மீனம். அந்த மீனத்துக்கு அது 2ஆம் பாவம். இப்போ 12ஆம் இடங்கிறது அதுக்கு 2ஆம் இடம் இருக்கிறனால இப்போ 9னா தந்தை. 9க்கு 4ஆம் இடம் அது 12. நீங்கள் இப்படிலாம் எடுக்கணும், இப்படிலாம் பலன் எடுக்கணும். 9 தந்தைக்கு 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடங்கிறது தந்தையினுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்து. அதுக்கு 2ஆம் இடத்துல அவருக்கு இருக்குது. அப்போது ஒரு பாவத்துக்கு அடுத்த பாவம் செயல்படணும், அதுக்கு பக்கத்தில் ஒரு கிரகம் இருக்கணும், இருந்தால் நன்மை உண்டாகும். ஒரு கிரகம் திசை நடத்துதுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு கிரகம் இருக்கணும், இருந்துச்சுன்னா அந்த 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 தசா காலம் அமோகமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப மேல் படிச்சுட்டே போகலாம். ஆமாம். அப்போ ஏன்னா 12ஆம் வீடு தந்தையுடைய சொத்து, அது லக்னம் ஜாதகர் மேலே விழுகுது. அப்போ இப்படி இருக்கிறனால இந்த ஜாதக ரீதியாக நாம் பல விஷயங்களை பார்க்க முடியும். 12 பாவங்களுக்கும் ஒரு திசையில் ஒரு ஜாதகருக்கு, அவர்கள் குடும்ப உறவுக்கு, ஏன் ஜாதகருக்கே எது நன்மையாகவும் எது தீமையாகவும் வரும் என்பதை பற்றிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு அடியேன் பணிவோடு தந்திருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொண்டு
கவனிக்கணும், வந்த உடனே எழுதணும். ரொம்ப சிம்பிள். தசை புத்தி. ஆமாம், அப்படியே எழுதிக்கணும். எந்த பாவத்தில் இருக்குது, இந்த பாவத்துக்கு, இந்த 2ஆம் பாவத்துக்கு நன்மையா, 3ஆம் பாவத்துக்கு நன்மையா, 4க்கு நன்மையா. அதாவது ஜாதகருக்கும் காரக உறவுகள். 1னா ஜாதகர், 3னா இளைய சகோதரம், 4னா தாய், 5னா குழந்தைகள், 6னா உத்தியோகம் வேலை, 7னா மனைவி மக்கள் கூட்டாளிகள் நண்பர்கள், 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம், 9 தந்தை, 10 என்பது ஜீவன கர்ம தொழில், 11 என்பது மூத்த சகோதரன், அதே நேரம் தந்தையினுடைய இளைய சகோதரன். இப்படி நீங்கள் எல்லா வகைகளிலும் ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்து அதில் அந்த பாவத்துக்கு, ஒரு பாவத்துக்கு 6, 8, 12 நின்ற கிரகம் அந்த பாவ காரக உறவத்துக்கு ஒரு கசப்பை தருகிறது என்று நாம் எடுத்துக்கொண்டு இப்படி ஜாதக பலன்களை பாவத்துள் பாவமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இதோட ஒரு லக்னத்திற்கு 1, 4, 7, 10 கூடியவர்கள், 1, 5, 9 கூடியவர்கள், அந்த லக்னத்திற்கு யோகத்தை கொடுப்பவர் யார், அவயோகத்தை தருபவர் யார், பாதகாதிபதி யார், மாரகாதிபதி யார், மறைந்த கிரகங்கள் எப்படி, ஒருவேளை கிரகம் அஸ்தங்கமாகிவிட்டதா இல்லை என்றால் வக்ரமாகிவிட்டதா என்பதை போன்ற பல விஷயங்களையும் எடுத்துக்கொண்டாலும் பலன் சொல்லணும். இப்போ எந்த கிரகம் பார்க்குது அப்படிங்கிறதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் பலன் சொல்லணும். இருந்தாலும் பாவத்தில் அடிப்படையில் சுலபமாக ஒரு வரி இப்படி சொல்வதற்கு இது உங்களுக்கு பெரிதாக பயன்படும் என்று எண்ணி என் குருநாதர் அவர்களை எல்லாம் வணங்கி நான் கற்றுக்கொண்டதை, எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கேட்டு இன்பம் அடைய வேண்டும் என்று விரும்பி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்தாப்புல யாருக்காவது சந்தேகம் இருந்தால் நாம் கேட்போம். நன்றி, வணக்கம்.